ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜி கிரியேஷன். இன்றைக்கி வந்து மகேந்திராட்டை வச்சு ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண போகிறோம். என்ன ஓட்டின லோடு தான் இந்த லோடும். போன டைம் வந்து சார்ட் டெஸ்ட்டுக்கோசரம் ஜாண்டியர் கொண்டு வந்துருந்தோம். இப்போ மகேந்திரா கொண்டு வந்திருக்கோம். டெய்லர் பார்த்திங்கன்னா மகேந்திரா கொண்டு வரல, ஜாண்டியர் தான் எடுத்து வந்திருக்கோம். நம்ம மகேந்திரா டேட்ரியோட ட்ரெய்லரோட நம்ம ஜாண்டியர் டேட்ரி ஒரு 1.5 மடங்கு வந்து அதிகமாக வந்து மண் பிடிக்கும். ஜாண்டியர் வந்து ஒரு 1.5 கிலோ டு 2 கிலோ மண் பிடிக்குது அப்படின்னா மகேந்திரா வந்து ஒரு 4 கிலோ டு 4.5 கிலோ வந்து கிட்ட மண் பிடிக்கும். அதனால் வந்து நம்ம ஜாண்டியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ் பவர் சப்ளை கொடுத்துருப்போம். அதே மகேந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா 6 வாட்ஸ் பவர் சப்ளை கொடுத்துருப்போம். நம்ம அப்கிரேட் கோச்சும் நிறையாவே வந்து மகேந்திரா டேட்ரிக் பண்ணோம், ஆனால் வந்து சப்போர்ட் ஆகலை. அதனால் வந்து எப்படி இருந்துச்சோ சொல்லிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம ஜாண்டியர் டேட்ரிக்கும் மகேந்திரா டேட்ரிக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண டேக்ட்ரி நம்ம மகேந்திரா, அதுக்கடுத்து கிரியேட் பண்ண டேக்ட்ரி நம்ம ஜாண்டியர் தான். அதனால் மகேந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து நம்ம சேனல் கிரியேட் பண்ணதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகேந்திரா தான் செஞ்சு அப்கிரேட் ஆரம்பிச்சிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாண்டியர் செஞ்சோம். நம்ம ஜாண்டியரை பற்றி சொல்லணும்னா 4x4 தான் வந்து செய்யப்படி பிளான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் 2x2 மாதிரி இருந்துச்சு. மகேந்திரா பார்த்தீங்களா, ஜாண்டியர் வந்து ஏற முடிய இடத்துல மகேந்திரா பாருங்கள் அசால்ட்டாக வந்து எப்படி ஏறிச்சு வந்துச்சுன்னு. பொட்டி பார்த்தீங்கன்னா அதோட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் அதிகம்னா. அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம மகேந்திரா டேட்ரி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து டயர் வந்து வளையும், சின்ன இடத்துல இருந்தாலும் பர்ஃபெக்டாக வளையும். அதே வந்து நம்ம ஜாண்டியர் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வளையாது. நம்ம ஓட்ட தான் வந்து பிரச்சனை வரும். அது தெரிஞ்சு தான் கொஞ்சம் நேரமாக சால்வ் பண்ண முடியும். அப்படி சால்வ் பண்ணி ஒரு வேளை நம்ம மகேந்திராவுக்கு டயர் கனெக்ஷன் ஓவராக கொடுத்துட்டோம். அடுத்து நம்ம மகேந்திராவில் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம மகேந்திரா செஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட அரோட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த டயர் ஃபுல்லாக வந்து தேஞ்சிருச்சு சுற்றி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்பே இல்லை. பார்த்தீங்கன்னா லைட்டான மீட்டில் கூட ஃபுல்லாக வந்து சுற்ற ஆரம்பிக்குது. அதே வந்து மகேந்திராவோட பொட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிட்டு போயிருக்கோம். நம்ம ஜாண்டி டேட்ரி பொட்டியெல்லாம் கொஞ்சம் லாக் ஆகி தான் போகுது, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரா டேட்ரிக்கு 6 வாட்ஸ் பவர் சப்ளைனால வந்து சார்ஜ் போட்ட அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் ஓட்ட முடியும் நார்மலாக ஃபீல்டில். இப்படி அப்கிரேட் பண்ணி ஓட்டுறதுனால மேக்ஸிமம் ஒரு 5 லோடு டு 4 லோடு தான் ஓட்ட முடியும். ஏன்னா வந்து பொட்டி வந்து அதிகம். அதே நம்ம வந்து பழைய மகேந்திரா டேட்ரி பொட்டியாக தோணும்னா ஒரு 7 லோட்லேருந்து ஒரு 9 லோடு வரைக்கும் ஓட்டலாம் ஒரு டைம் சார்ஜுக்கு. இதே வந்து ஜாண்டியர் டேட்ரியோட பொட்டினால ஒரு 4 லோட்லேருந்து ஒரு 5 லோடு தான் வந்து ஓட்ட முடியும். அதெல்லாம் இப்போ சுற்றி ஓடுறதுனால கரெக்டாக எத்தனை லோடு வருதுன்னு தெரியல. அதனால் முன்னப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாண்டி டேட்ரி மேலே வச்சு மண் கொட்டின மாதிரி அடுத்த லோட்லேருந்து மேலே வச்சு மண் கொட்ட வேண்டியதுதான். எப்படி சொல்கிறது, ஒரு வழியாக நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோயிங் அப்பில் போயிட்டுருக்கு. அதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது நீங்கள் மட்டும்தான். இதே மாதிரி சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பஸ்ஸும் வந்துகிட்டே இருக்குது. அது லென்த்துடைய ஃப்ரேம் ஒர்க் ஓரளவுக்கு ரீசெண்டாக க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் ஃபுல்லாக வந்து போட்டுருவோம். அதுவும் போக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து ஹேண்ட் கிரைண்டரோட மிஷின் பற்றி போட்டிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அதோட இன்சைட்லாம் எப்படி இருக்கும், ஆர்மேச்சர் எப்படி இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின மிஷினை பற்றி கூட அப்கிரேட் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதை பார்க்காம இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் 4 வச்சுட்டு உள்ள வீடியோ லிஸ்ட்டில் போய் பாருங்கள், போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு லோடு முடிச்சுட்டு 2வது லோடுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது, இந்த 6 வாட்ஸ் பேட்டரி வந்து நம்ம அப்கிரேடுக்கு எடுத்துகிட்டு போனோம். அதுக்கு எடுத்துகிட்டு போனப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனைனா இந்த இஎஸ்சி தான். இஎஸ்சி வந்து பிரச்சனை பட்டுச்சு. ஏன்னா இஎஸ்சி வந்து மேக்ஸிமம் ஒரு 9 வோல்ட்டுக்கு தான் தாழ்டும். 9 வோல்ட்டுக்கு நம்ம லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்தோம், அதனால் கொஞ்சம் செட் ஆகலை. பாருங்கள் நம்ம மகேந்திரா டேட்ரிக்கும் ஜாண்டி டேட்ரிக்கும் பாருங்கள் டயர் பார்த்தீங்கன்னா வளைஞ்சிட்டு அதே பொட்டிக்கே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இப்போ வளைஞ்சு கொண்டு வருது. அதே இதே இடத்துல நம்ம வந்து ஜாண்டியர் போட்டு பார்த்துருப்போம், பார்த்தீங்கன்னா வளையாமல் அப்படிக்கா திருப்பி தான் ஓட்டி பார்த்துருப்போம். அதே பாருங்கள் மகேந்திரா அப்படி அசால்ட்டாக போயிட்டு அசாப்பில் வர அப்படின்னு. ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த சார்ஜர் பிரச்சனை மட்டும்தான் இந்த வண்டியில், மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்த ஒரு அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபாஸ்ட்டாக போகும், லோடு ஓரளவுக்கு நல்லா இழுக்கும் அந்த இது. அதே வந்து நம்ம ஜாண்டியர் வந்து ஸ்பீடு போகாது, ஆனால் ஹெவி லோடு இழுக்கும். இது ஒரு 10 கிலோ அளவுக்கு தள்ளுது அப்படின்னா நம்ம ஜாண்டியர் வந்து தாராளமாக ஒரு 15 கிலோ வரைக்கும் புல்லிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து டபுள் கியரில் போட்டிருக்கோம், இது வந்து சிங்கிள் கியரில் போட்டிருக்கோம். சிங்கிள் கியர்னால் டைரெக்டாக வந்து மோட்டர்லேருந்து கியர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம ஜாண்டியருக்கு பார்த்தீங்கன்னா மோட்ரு அப்புறம் ஒரு கீர் பல் கனெக்ஷனு அப்புறம் இருந்து ஒரு கீர் பல் கனெக்ஷன் கொடுத்தனால அதுக்கு வந்து அவ்வளோ புல்லிங் ஸ்ட்ரென்த் இருக்குது. இதுக்கால மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஃபஸ்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி என்றைக்குமே நம்ம மகேந்திரா தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு டேக்ஸி அதுதான், எல்லாமே அதுதான். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா 3 லோடு கிட்டத்தட்ட ஓட்டி முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா 4வது லோடுக்கு எடுத்துகிட்டு போய் வளைக்க ஆரம்பிக்கிறோம். இதுலேயே பார்த்திங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாக வந்து டவுன் ஆரம்பிச்சிச்சு. அடுத்த லோடு வந்து இழுக்கிறது டவுட்டு தான்.
நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டாய் மேக்கிங்கில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி டீச் பண்ணுறது நம்ம மட்டும்தான். நான் திருப்பி ரிப்ளை பண்ணுறது அது மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம டீச் பண்ணுறது நம்ம மட்டும்தான். இது மாதிரி வேறு யாரோ இருந்தாலும் சரி, எனக்கு தெரியல, இருந்தால் வேணால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் லிங்க் அனுப்பிச்சுடுங்க, யூடியூப் சேனல் லிங்க்கு. நானும் பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதே நீங்கள் நார்த் சைடு போனீங்க அப்படின்னா, வடக்கன்ஸ் நண்பர்கள் சைடு போனீங்கன்னா நிறையா பேர் வச்சு நடத்துவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு நாம் தான் பண்ணுறோங்கிற ஒரு பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். வேறு யாரோ இருந்தாலும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததில்ல. வீடியோ பார்த்த வந்திருக்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.